ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கோவையிலிருந்து தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம். மனித குலத்துக்கு பயங்கரவாதம் மிக பெரும் சவாலாக மாறி வருகிறது. பிரேசிலில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. கோலாகலமாக நடைபெற்றது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் வழிபாடு. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் பாஜகவுக்கும் தவேக தலைவர் விஜய்க்கும் இருக்கும் பொதுவான ஒரே நோக்கம். கூட்டணிக்கு நயினார் நாகேந்திரன் அழைப்பு. சமூக நீதி கோரும் சமூகங்களுக்கு துரோகத்தை மட்டுமே பரிசாக அளித்து வருகிறது திமுக அரசு. பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. நடப்பாண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கியது. அரசு பள்ளிகளில் படித்து சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் இடம்பெற்றுள்ள மாணாக்கர்களுக்கு இணையதளம் மூலம் கலந்தாய்வு. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் முற்றும் மோதல். அமெரிக்க பார்ட்டி என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார் தொழிலதிபர் எலான் மஸ்க். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி. அடுத்த வாரம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிப்பு. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. வெள்ளத்தில் 28 குழந்தைகள் உட்பட 82 பேர் உயிரிழப்பு. மாயமான 50 பேரை தேடும் பணி தீவிரம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 குறைந்தது. சவரனுக்கு 72,080 ரூபாய்க்கு விற்பனை. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.